உள்ளத்தை உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். பீகார் தேர்தலில் மட்டும் எப்படி 202 இடங்களை பிடிக்க முடிஞ்சுச்சு, 243 இடங்களில். இந்த ராகுல் காந்தி சொன்ன மாதிரி வாக்கு திருட்டு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கினது, உசுரோடு இருக்கிறவங்களாம் செத்து போனதுன்னு சொன்னது, ஓட்டு போடுறப்ப கூட பெண்களுக்கு நான் உதவி கொடுக்குறேன்னு சொல்லி அரசாங்க பணத்தை எடுத்து தலா 10,000 ரூபாய் அவங்க கணக்கில் போட்டது, இப்படி பலவிதமான தில்லுமுள்ளுகளை செஞ்சு தான் இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் இந்த பாஜகவுக்கும் பாஜகவுடைய கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளத்திற்கும் ஃப்ரெண்டாக வேலை பார்த்துருக்கு, களத்தில் வேலை பார்த்துருக்கு. இல்லாட்டி இவ்வளோ பெரிய வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இவ்வளோ பெரிய வெற்றியே பாஜக ஆர்எஸ்எஸ் யாருமே கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பரவலான பேச்சு வர்றதோட, சரிங்க இப்போ யார் முதலமைச்சர், இதுவரைக்கும் முதலமைச்சராக அந்த நிதிஷ்குமார் இருப்பாரா, இல்லை அவரை தூக்கி ஓரம் கட்டிட்டு பாஜக தன்னுடைய சாம்ராட் சௌத்ரியை முதலமைச்சராக்குமாங்கிற அங்கே ஒரு குழப்பமும் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம், அரசியல் உள்குத்து என்னங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். 2025 பீகாரில் நடந்த தேர்தலில் 243 இடங்களில் 130-140 இடங்களில் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு வந்த நிலையில், அதையெல்லாம் தாண்டி 202 இடங்களில் பாஜகவும் அதனுடைய கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளமும் வெற்றி பெற்றிருக்குங்கிறது தான் ஆச்சரியம் இல்லை, அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. அப்போ அந்த வகையில் அந்த பாஜக அணி, பாஜக 89, ஜேடியு 85, எல்ஜிபிஆர் 19, ஆர்எல்எம் 4, இச்சைஎம் 5ன்னு மொத்தம் 205 இடங்களை பிடிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ், ஆர்ஜேடி, இடதுசாரி, பிஎஸ்பி மொத்தம் 35 இடங்களில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய வீழ்ச்சி காங்கிரஸுக்கு, காங்கிரஸுடைய கூட்டணிக்கு. உவைசி தனிச்சு 5 இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாரு. இப்போ பெரிய ஒரு வெற்றியை பெற்ற இந்த வெற்றி உண்மையான வெற்றியா, ஏதாவது மால் பிராக்டிஸ் நடந்திருக்குமாங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வந்திருக்குது. காரணம் இந்த தேர்தலுக்கு பல உள்கட்டப்பு உள்ளடி வேலைகள்லாம் பாஜக செஞ்சிச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சில இடங்களில் ஓட்டை பிரிக்கிற வேலையை இந்த பிரசாந்த் கிஷோருங்கிறவரும் பண்ணார். பிரசாந்த் கிஷோரை பீகார் விஜய்னு சொல்கிறாங்க. அது என்னங்க பீகார் விஜய்ன்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே தமிழ்நாட்டில் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் தான் அந்த வெற்றி வியூகம் சொல்ல வரேன்னு சொல்லி சேர்ந்தவர் தான் அந்த பிரசாந்த் கிஷோர். அப்புறம் என்னமோ தெரியல, நடுவில் கழட்டிட்டு போயிட்டு பீகாரில் போய் கட்சியை திறந்து அந்த சன்சுராஜுங்கிற கட்சியை திறந்து அதுக்கு நான் தான் தலைவர், நான் தான் நிறுவனர், வெற்றி பெற்ற பிறகு நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு போன அவரை தான் பீகாருடைய விஜய்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே விஜய் அப்படி தானே சொல்கிறாரு. அப்படி போன ஒரு 243 தொகுதிகளையும் போட்டியிட்டார். அவருக்கு கிடைச்ச வெற்றி தாங்க இதுவரை யாருக்குமே கிடைக்காத வெற்றி, ஆச்சரியமான வெற்றி. அந்த வெற்றியோட எண்ணிக்கை உங்களுக்கு தெரியுமா? 0. ஆனால் அவர் செஞ்ச வேலை என்னென்னா, சின்ன சின்ன ஒவ்வொருத்தரும் ஒரு 5000-10,000 ஓட்டுகளை பிச்சார்ல, இந்த பிச்சது மிகப்பெரிய தோல்வியை காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணிக்கு கொடுத்துருச்சு. மிகப்பெரிய வெற்றியை பாஜகவுக்கும் ஜேடியுக்கும் கொடுத்துருச்சுங்கிறாங்க. இந்த நிலையில் கிட்டத்தட்ட ஏற்கனவே 9 முறை சிஎம்மாக இருந்த இந்த நிதிஷ்குமார் இப்போ திருப்பி 10வது முறை அவர் தான் வருவார். அவர் 2005 இருந்து எந்த சூழ்நிலையிலும் நம்ம தான் முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிறத கண்ணும் கருத்தமாக இருந்துட்டு வர்றதுனால, அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட நடவடிக்கை என்னென்னா, அங்கே உள்ள பெண்களை கவர்ற மாதிரியே திட்டங்களை ஆரம்பத்துலேருந்தே போட்டுக்கிட்டு வந்தார். காரணம் என்னென்னா, அந்த பீகாரில் மிக வறண்ட மாநிலம் அது. இப்போ தமிழ்நாடு எப்படி இருக்குது, 50 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கும், அப்படி 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தமிழ்நாடு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ பீகார் இருக்குது. சரியான ரோடு இல்லை, மின்சாரம் இல்லை, மருத்துவம் இல்லை, குடியிருப்பு வசதி இல்லை, கழிவறை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, தொலைத்தொடர்பு வசதி இல்லை, கல்வி வசதி எதுவுமே இல்லாத குப்பை மாநிலமாக இருக்கிற அந்த பீகாரில் பெரும்பாலும் ஆண்கள் அங்கே எல்லாமே அந்த விட்டு வெளி மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து வேலைக்கு வர்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பீகாரி இளைஞர்கள் வேலை பார்ப்பாங்க. கொத்தனார் வேலை, மூட்டை தூக்குற வேலை, வண்டி இழுக்கிற வேலை, பாரம் சுமக்கிற வேலை, கல் தூக்குற வேலை, மண் வெட்டுற வேலை, தள்ளுவண்டி தள்ளுற வேலைன்னு இப்படி இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்குறவங்க தமிழ்நாட்டில் ஒரு 15,000 20,000 சம்பாதிக்கிறப்ப இந்த பணம் பீகாருக்கு அனுப்புகிறப்ப அவங்களுக்கு அது பெரிய பணமாக தெரியும்.
காரணம் இந்த வேலையை பீகாரில் பார்த்தாங்கன்னா அங்கே 5000 6000 கூட சம்பளம் கிடைக்காது. அப்போ பீகாரில் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு, குடும்பத்தில் மனைவி மக்கள் அப்பா அம்மா அந்த முதியோரெல்லாம் விட்டுட்டு அந்த இளைஞர் என்ன பண்ணுறாரு இங்கே வர்றாரு, பிழைக்க வர்றப்ப அவருடைய அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஓட்ட கவர்னு என்ன பண்ணுறாரு நிதிஷ்குமார் 2005 திட்டம் போட்டு என்ன பண்ணுறாரு, பெண்களுக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு சைக்கிள், மிதிவண்டி, சுய உதவி குழுக்கள், பெண் சிசு கொலை தடுப்பு, முழுமையான மது விலக்கு. இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அங்கே மது விலக்கு, சாராய கடையே கிடையாது, முழுமையான மது விலக்கு, பல்கலைக்கழகம் படிக்கிற வரைக்கும் என்ன படிப்பு உதவி அப்படின்னு சொன்னவர் இப்போ இந்த 2025 தேர்தலில் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. என்ன அறிவிப்பு? எப்போ தேர்தல் வரப்போகிறதுன்னு நாங்கள் சொல்ல போகிறோங்கிறது தேர்தல் கமிஷனுக்கு தெரியும்ல. அது என்ன பண்ணியிருக்கோம், அந்த டீட்டெயிலை நிதிஷ்குமாருக்கு சொல்லாமையாக இருந்திருக்கோம். இன்னும் தேதி அறிவிக்க போகிறோம், நீங்கள் ஏதாவது திட்டங்கள் போடுறா இருந்தால் போட்டு தள்ளுங்கயான்னு சொல்லியிருக்கோம். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, சுய தொழில் தொடங்க பெண்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபா அவங்க வங்கி கணக்கில் போடுவோன்னு அறிவிச்சிட்டாரு. இது பெரிய எதிர்பார்ப்பு அந்த பெண்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த 10,000ங்கிறது நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு 10 லட்சம் மாதிரி. இப்படி இருக்கிறப்ப தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு. எலெக்ஷன் போர்ட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு பணம் போடக்கூடாதுல்ல. அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுச்சு, இது முன்னாடியே அறிவிச்ச திட்டம் போடலான்ருச்சு. இதே எலெக்ஷன் கமிஷன் திமுக ஆட்சி காலத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வீட்டுகளுக்கு வண்ண தொலைக்காட்சி இலவசமாக கொடுத்தாரு. அப்போ தேர்தல் அறிவித்த உடனே தேர்தல் கமிஷன் என்ன சொல்லிச்சு, தேர்தல் அறிவிச்சாச்சு இனிமேல் கொடுக்கக்கூடாது, நிறுத்திட்டாங்க. அப்படி சொன்ன தேர்தல் ஆணையம் இப்போ இன்றைக்கி நிதிஷ்குமாருக்கு என்ன சொல்லிடுச்சு, அவர் முன்னாடியே சொல்லிட்டாருங்க 10,000 கொடுக்குறேன்னு சொல்லி, அதனால் இப்போ போடலான்ருச்சு. வீடு தோறும் என்ன பண்ணிட்டார், அடிச்சு விட்டார். அரசாங்க காசு எடுத்து ஓட்டுக்கு லஞ்சம் தாங்க இது, மறைமுகமாக கொடுக்காம சர்டிஃபிகேட்டை சான்றா த்ரூ பேங்கில் கவர்மெண்ட் காசை கொடுத்துட்டாரு. அதுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்துருச்சு. இப்படியெல்லாம் செய்தது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி வச்சார்ல குற்றச்சாட்டு, வாக்கு திருட்டு, ஓட்சோரி, அது நிச்சயமாக நடந்திருக்கு. 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டாங்கன்னு அவர் லிஸ்ட்டு கொடுத்தார்ல, அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் பதில் இல்லையே. குறிப்பாக 28, 29 தொகுதிகளில் முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய தொகுதிகளில் பல லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறாங்க. இப்போ என்ன வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த பாஜக ஐக்கிய ஜனதா கூட்டணினா, சில இடங்களில் 50 ஓட்டில் வெற்றி, 100 ஓட்டில் வெற்றி, 500 ஓட்டில் வெற்றி. அப்போ நீங்கள் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டு திருப்பி 20 லட்சம் 25 லட்சம் சேர்த்துருக்கிறீங்க. அப்போ கிட்டத்தட்ட 40 லட்சம் வாக்காளர்களை நீக்கினா சர்வசாதாரணமாக ஒரு தொகுதியில் 5000 பேர் 10,000 பேரை நீங்கள் நீக்கியிருக்கிறீங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெற்றி வந்து தானே சேரும். இது சரியான வெற்றியாங்கிற ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எலெக்ஷனில் 5 மணிக்கு மேலே என்ன போடுறீங்க, எப்படி போடுறீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். வாக்குப்பெட்டி கையாண்ட விதத்தில் நிறையா தில்லுமுள்ளு இருக்குது. 2ஆம் கட்ட தேர்தல் நடக்கிறதுக்கு முத நாளே ஒரு கார் வெடிப்பு நடக்குது, எல்லாருக்கும் தெரியும். பெரும்பாலான நடுநிலையாளர்களுக்கும் அரசியல் நோக்கர்களுக்கும் வர்ற கேள்வி என்னென்னா, இந்த ஒன்றிய பாஜக அரசு வந்த பிறகு நடந்தக்கூடிய எல்லா தேர்தல் காலகட்டங்கள்லையும் ஏதாவது ஒரு விபத்து, வாகன விபத்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது எப்படி? அந்த விபத்தை காரணம் காட்டி மக்களை பயமுறுத்துறதும், இதை யாராவது அவங்க செஞ்சிட்டாங்க இவங்க செஞ்சிட்டாங்கன்னு பழியை தூக்கி போட்டு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறதும் தொடர்ந்து நடக்குது. இது எப்படி? அப்படி நடந்தால் அதையெல்லாம் கண்காணிக்கிற, டெல்லியில் இந்த ஒரு கார் வெடிப்பு நடந்துக்குன்னா அந்த டெல்லியில் அதை கண்காணிக்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? டெல்லியை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியதும் பாஜக, ஒன்றிய அரசில் ஆண்டுறதும் பாஜக. குறிப்பாக டெல்லியில் காவல்துறை மாநில அரசு கட்டுப்பாட்டில் இல்லை, அதுவும் உங்களுக்கு ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. அப்படி ஒரு பிரச்சனை நடந்திருந்தாலும் அதுக்கு பொறுப்பு நீங்கள் தானே. அப்படி பொறுப்பாக இருக்கிற நீங்கள் இதை வெறுப்பாக்கி மக்கள்கிட்ட காமிச்சு ஓட்டாக்க முயற்சி பண்ணியிருக்காங்களோங்கிற சந்தேகத்தை சில நடுநிலையாளர்கள் எழுப்புகிறாங்க. இப்படியெல்லாம் பலவிதமான குழப்பங்களை செய்து எப்படியாவது வெற்றி பெறணும், எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஒரே குறிக்கோளில் இருக்கக்கூடிய இந்த பாஜக இப்போ அது நினச்ச மாதிரி வெற்றி பெற்றுச்சு. அந்த வெற்றியில் தன்னுடைய தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய அந்த JDU 85, இந்த பாஜக 89 இருக்கிறதுனால இப்போ பாஜக என்ன திட்டம் போடுறதா செய்தி வருதுன்னா, நிதிஷ்குமாரை முதலமைச்சராக இல்லாமல் அவரை துணை முதலமைச்சராக போட்டுட்டு
இதுவரை துணை முதலமைச்சராக இருந்த சாம்ராஜ் சௌத்ரியை வந்து முதலமைச்சர் ஆக்குறதுக்கு அமித்ஷா திட்டம் போடுறாரு அப்படிங்கிற செய்தி அதிகாரப்பூர்வமாக இல்லாமல் கசிய ஆரம்பித்த உடனே தான் நிதிஷ்குமாருடைய ஆதரவாளர்கள்லாம் ஆகா தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிருச்சு பாஜகன்னு சொல்லிட்டு போஸ்டர் அடித்து விட்றாங்களாம். இல்லை, பீகாருக்கு நிதிஷ்குமார் தான் நேற்று முதல்வர், இன்று முதல்வர், நாளைய முதல்வர்னு சொல்லி போஸ்டர் கலாச்சாரம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடக்க போதோ அப்படின்ட்டு பயந்தாலும் எதுவும் நடக்காது. காரணம் வந்து நிதிஷ்குமாருடைய 12 எம்பிக்களுடைய ஆதரவோடு தான் ஒன்றிய அரசே நடக்கிறதுனால நிதிஷ்குமார் வந்து இயற்கையாகவே கங்காரு குணம் உள்ளவர், நல்லா தாவுறதுல அவரோட சிறந்த ஆளே கிடையாது. அப்படி ஏதாவது அமித்ஷா வந்து இவருக்கு வந்து முதலமைச்சர் பதவியை பிடுங்கினா இவர் ஆதரவை பிடுங்கிட்டு என்ன பண்ணுவார், சென்ட்ரல் அரசை ஒன்றிய அரசையே கவுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் இங்கே மாநிலத்தில் காங்கிரஸ்கிட்ட சொல்லி நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்கப்பாம்பார். இவர் 85, காங்கிரஸ் கூட்டணி 35, 120, ஓவைசி 5, 125 ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி மாறிடுங்கிற பயம் அமித்ஷாவுக்கு தெரியும். அதனால் நடக்காதுங்கிறாங்க. இவ்வளவு மோசமாக அரசியல்லாம் நடக்குதுங்கிற கேள்வி பலருக்கும் வருது. என்ன நடக்க போகுதுங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தில் அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போல் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம இந்த உள்ளத்தில் உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.